டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரான் சற்று முன்னர் கொத்து குண்டுகள் கொண்டு தாக்குதல். இஸ்ரேலினுடைய தலைநகர் நோக்கி இப்பொழுது கொத்தாக பிரிந்து குண்டுகள் பறந்து கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலினுடைய யான்டோம் என்று கூறப்படுகின்ற ஏவுகணை கட்டமைப்பினால் இதை சுட்டு வீழ்த்த முடியாது. ஈரானினுடைய இந்த தாக்குதல் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் இஸ்ரேலினுடைய தாக்குதல் ஈரானினுடைய உள்ளக கட்டமைப்புகளின் மீது சரமாரியாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டு தாக்குதல்களுக்கும் டொனால்ட் ட்ரம்பிற்கும் தொடர்பில்லை. டொனால்ட் ட்ரம்ப் தான் யுத்தத்தை 5 தினங்கள் ஒத்தி வைப்பதாக கூறியிருக்கின்றார். அதாவது 48 மணி நேரங்களுக்கு உள்ளாக ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் திறந்துவிட மறுக்குமாக இருந்தால் ஈரானினுடைய உள்ளக கட்டமைப்புகள் அனைத்தையும் குண்டு வீசி துடைத்தெறிந்து விடுவேன் என்று கூறிய ட்ரம்ப் 48 மணி நேரங்கள் நெருங்கி வருகின்ற ஒரு தருணத்தில் 5 தினங்கள் யுத்தத்தை நிறுத்தி வைப்பதாகவும் ஈரானினுடைய உள்ளக கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடைபெறாது என்றும் கூறியிருக்கின்றார். இதற்கு காரணம் என்ன? இவர் தாக்குதலை நடத்துவாராக இருந்தால் ஈரான் பதிலுக்கு மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க ஆதரவு நாடுகளை எல்லாம் தொடர்ந்து இடைவிடாமல் தாக்கப் போகின்றது என்பது இதனுடைய காரணமாகும். இதற்கு உதாரணமாக ஈரான் தன்னுடைய தொலைக்காட்சி மூலமாக தன்னிடம் இருக்கும் ஏவுகணைகளை காட்டியிருக்கின்றது. அமெரிக்காவினுடைய பங்கர் பூஸ்டர் என்று கூறப்படுகின்ற குண்டுகளினால் துளைக்க முடியாத மலை உச்சியின் கீழே நிலத்தை குடைந்து தாக்க முடியாத இடத்தில் இவற்றை வைத்திருப்பதாக கூறி முழுவதையும் தொலைக்காட்சியில் காட்டியிருக்கின்றது. எனவே ஈரானினுடைய ஏவுகணை தாக்குதல்கள் சகல வழிகளிலும் தொடர்வதற்கான பலமாக இருக்கின்ற நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்தவரையில் இந்த அறிவிப்பை வெளியிட்டாலும் இந்த பேச்சுவார்த்தைகளில் யார் ஈடுபட்டது, ஈரானினுடைய தரப்பில் யார் பேசினார்கள் என்பது டொனால்ட் ட்ரம்பினுடைய குறிப்புரையில் இல்லாவிட்டாலும் கூட அமெரிக்காவினுடைய தரப்பில் ஜெரார்ட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்கோவ் ஆகியோர் பேசியதாகவும், கூடவே துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் நேற்று இரவு முழுவதும் தொடர்ந்து ஈரானுடன் பேசியதாகவும் கூறப்படுகின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளில் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய கோரிக்கைகளை ஈரான் ஏற்கவில்லை. தாங்கள் அமெரிக்காவுடன் பேச செல்லவில்லை என்று ஈரான் கூறியிருக்கின்றது. மாறாக அமெரிக்க அதிபர் 15 புள்ளிகளில் இணக்கப்பாடு காணப்பட்டு இருப்பதாகவும், ஈரான் தான் தனக்கு தொலைபேசி செய்து தன்னுடன் பேசியதாகவும் கூறியிருக்கின்றார். எனவே அமெரிக்க அதிபரினுடைய கருத்து உண்மையா இல்லையா என்பது தெரியவில்லை. இருப்பினும் அவர் யுத்த நிறுத்தம் என்று அறிவித்தாலும் கூட பிரிட்டனினுடைய பிரதமர் கெய்ர் ஸ்டர்மர் சற்று முன்னர் கூறுகின்ற பொழுது யுத்த நிறுத்தம் என்பது பூரணமானது அல்ல, மேலும் சில காலம் எடுக்கும் இந்த யுத்தம் முடிவடைவதற்கு என்று அவர் தெரிவிக்கின்றார். ஏனென்றால் டொனால்ட் ட்ரம்ப் யுத்த நிறுத்தம் என்று கூறியதன் பின்னதாக தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் மிகவும் பாரதூரமானவை. ஈரானுடைய உள்ளக கட்டமைப்புகள் மீது தாங்கள் தாக்குதலை நடத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ஈரானுடைய அணு மின் நிலையத்தை தாக்கி ஏற்படுத்திய சேதத்தை மீண்டும் கட்டமைப்பு செய்வதற்கு $10 பில்லியன் ஈரானுக்கு வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். தன்னுடைய கோரிக்கைகளுக்கு இணங்காவிட்டால் தான் மறுபடியும் குண்டு வீச்சுக்களினால் தான் ஈரானுக்கு பதில் சொல்லுவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே பரிபூரணமான ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு அமெரிக்கா தயாரில்லை. இந்த யுத்த நிறுத்தம் கூட அமெரிக்கா 48 மணி நேர நிபந்தனையை நிறைவேற்ற முடியாத நிலையில் ஒரு பின்வாங்கலாக இருப்பதாகவே கருதப்படுகின்றது. ஈரான் இந்த இடத்தில் தாங்கள் அமெரிக்காவுடன் பேசியதாக எந்த இடத்திலும் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்படியொரு இணக்கப்பாடு வந்திருக்குமாக இருந்தால் சற்று முன்னர் இஸ்ரேலின் மீது ஈரான் தாக்குதலை நடத்தி இருக்க வேண்டிய தேவை இல்லை. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் தன்னுடைய கோரிக்கையை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளும் என்று கூறியிருக்கின்றார். அவருடைய கோரிக்கையை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் தெஹ்ரான் மீது இப்பொழுது தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை இல்லை. இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதலை நடத்த வேண்டிய தேவை இல்லை. எனவே இதில் எங்கோ ஒரு குளறுபடி இருக்கின்றது. இது குறித்து சர்வதேச நிபுணர்கள் கூறுகின்ற பொழுது டொனால்ட் ட்ரம்பினுடைய
புட்டினுடைய ஒரு சிறுபிள்ளைத்தனமான விளையாட்டாக இது இருக்கின்றது. இந்த யுத்தத்தை அப்படி நினைத்தவுடன் நிறுத்துவதற்கும், நினைத்தவுடன் தொடங்குவதற்கும், நினைத்தவுடன் 48 மணி நேர அவகாசம் விதிப்பதற்கும் ட்ரூத் சோஷல் என்று கூறப்படுகின்ற சமூக வலைத்தளத்தில் எழுதி உலகத்தை ஆட்சி செய்ய முடியாது, இது எங்கோ தவறு இருக்கின்றது என்ற கருத்தையே பலரும் குறிப்பிடுகின்றார்கள். உலகத்தினுடைய அறிஞர்கள் ஆச்சரியத்தில் உறைந்து போய் இருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த அறிவிப்பை கேட்டு. இதுவரை முக்கியமான ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் எதுவும் வெளிவரவில்லை. அனைவரும் தடுமாறிக் கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய நோக்கம் என்ன? ஒன்று, அமெரிக்காவினுடைய இயலாமை; இரண்டு, ஈரான் செய்ய போகின்ற அழிவு காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளினுடைய நடுக்கம்; மூன்றாவது, இந்த போரை வெல்ல முடியாத கட்டத்திற்கு வந்திருப்பதனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற பிரகடனமாக இது இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் உண்மையாக அமைதி வந்துவிடும் என்று கூறுவதற்கு மேலும் பேச்சுக்களை நடத்த வேண்டி இருக்கின்றது. இருதரப்பும் பேச்சுவார்த்தை மேசையில் உட்கார்வார்களா தெரியவில்லை. அமெரிக்க அதிபரனுடைய இன்னொரு கருத்து ஆபத்தானதாக இருக்கின்றது. ஈரான் தன்னுடைய அணுகுண்டு உருவாக்க திட்டத்தை தன்னிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்றும், ஹோர்முஸ் நீரிணையை இனி ஈரானும் அமெரிக்காவும் இணைந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்காவிடம் விட்டுக் கொடுப்பதற்கு ஈரான் ஒன்றும் வெனிசுலா அல்ல. இந்த விவகாரத்தில் மேலும் பல குளறுபடிகள் இருப்பதனால் யுத்த நிறுத்தம் என்பதை இப்பொழுது உலகம் பேசிக் கொண்டிருக்கின்றது. உண்மையான யுத்த நிறுத்தம் வந்துவிட்டதா என்றால் அதற்கு மேலும் அவகாசம் வேண்டும். எந்த ஒரு இடத்திலும் பரிபூர்ணமான யுத்த நிறுத்தம் வந்துவிட்டது என்று கூறப்படவில்லை. அமெரிக்க அதிபர் 5 நாட்கள் உள்ளக கட்டமைப்புகள் மீதுதான் தாக்குதல் இல்லை என்று கூறியிருக்கின்றார். எனவே அமெரிக்கா முற்றாக போரில் விலகியதாக கூற முடியாது. இருப்பினும் ஈரான் அமெரிக்காவினுடைய 48 மணி நேரம் ஆகட்டும், இப்போது 5 நாட்கள் ஆகட்டும், எதையுமே கருத்தில் கொள்ளாமல் தன்னுடைய பாதையில் ஈரான் சென்று கொண்டிருக்கின்றது. இதுதான் முக்கிய விடயமாகும். அதே நேரம் ரஷ்யா ஈரானில் அமைத்துக் கொண்டிருந்த தன்னுடைய அணுசக்தி கட்டமைப்புகளை அங்கிருந்து அகற்றுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையான அமைதி ஒன்று வந்துவிடுமாக இருந்தால் ரஷ்யா இதை அகற்ற வேண்டிய தேவை இல்லை. ஆகவே இதற்குள் இருக்கின்ற உண்மை என்ன என்பதை அறிவதற்கு மேலும் சில மணி நேரங்கள் காத்திருக்க வேண்டி இருக்கின்றது. இருப்பினும் டொனால்ட் ட்ரம்ப் 5 தினங்கள் தாக்குதலை ஒத்தி வைத்திருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். அவர் நாளை என்ன சொல்ல போகின்றார் என்பது அவருக்கு மட்டுமே தெரியும். அவருடைய பேச்சுக்களை கேட்பதற்கு இன்று யாரும் இல்லாத நிலையில் அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் முன்னைய ஆய்வுகளாக இருக்கின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் சூடான ஆய்வுகள் வந்து கொண்டிருக்கின்றன. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.